ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாள் தான் இந்த நாள். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள். இந்த சுதந்திர தினத்தை நாம் எல்லாருமே ஆகஸ்ட் 15 கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலேயருக்கு அடிமையாய் நம்முடைய இந்திய தேசம் காணப்பட்ட போது நம்முடைய முற்பிதாக்கள் ஒவ்வொருவராக இந்த நாளிலே நமக்காக இரத்தம் சிந்தினவர்களாய் காணப்பட்டாங்க. நம்முடைய தேச பிதாக்கள் அகிம்சை வழியிலே நமக்கு இந்தியா தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய தேசம் மீட்கப்பட்டது. அதைத்தான் நாம் சுதந்திர தினமாக இந்த நாளிலே கொண்டாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நாம் சிக்கியிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் நெருக்கப்படுகிறவர்களாய் காணப்படலாம். இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே சுதந்திரத்தை தேவன் கொடுத்தது போல, ஒரு விடுதலை கொடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை தேவன் கொடுக்க போகிறார். இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிற நாளிலே நம்முடைய இந்திய தேசம் இந்த நாளிலே பார்க்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நம்முடைய இந்திய தேசம் பொருளாதார ரீதியிலும் தொழில் ரீதியிலையும் ஒரு வளர்ச்சியை காண்கிறதாக காணப்படுகிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படியாக, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என்ன காரியத்திலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கீங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். கடன் என்கிற சூழ்நிலை, வியாதிங்கிற சூழ்நிலை, இந்த நாளிலே பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை, முன்னோருடைய பாவ சாபங்கள், இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எதிலுமே ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய்? உன் கலக்கம் ஏன்? உன்னுடைய திகில் ஏன்? நான் உன்னை விடுதலையாக்கும்படியாக, உனக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, உன் பிரச்சனையை மாற்றி போடும்படியாக, உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் முற்றிலுமாய் இந்த நாளில் எடுத்து போடும்படியாக, சரீரத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக நான் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே தேவன் உனக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பத்திலே ஆச்சரியமான காரியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். என்ன காரியத்திற்காய் காத்திருந்தாயோ அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. எந்த காரியத்தில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்தாயோ விடுதலையும் ஆசீர்வாதமும் இந்த நாளில் உன்னுடைய குடும்பத்திற்காய் கடந்து வருகிறது. நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை, நீ கலங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா தேவ கரம் உன்னோடு கூட கடந்து வந்திருக்கிறது. உனக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் இந்த நாளிலே எல்லா காரியத்திலும் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை இந்த நாளில் கண்மலையின் மேல் நிறுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கார். பயப்படாதீங்க. இந்த சுதந்திர தின விழாவில் நாம் இந்த நாட்களை மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இந்தியா தேசம் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சி நாளாய் காணப்படுகிறது. அதுபோல் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்டில் ஒரு மகிழ்ச்சியை தேவன் இந்த நாளிலே தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா, இந்த நாளில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளில் என்னுடைய தேசத்திற்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அதுபோல் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் எந்த காரியத்திலெல்லாம் விடுதலை வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலாம் ஒரு
விடுதலை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்துவீராக. திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இயேசப்பா. இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக சுவாமி. இந்த நாளிலும் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொன்னது போல இவருடைய காரியங்கள் அனைத்தையும் நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை நிச்சயத்தை கொடுத்து இவர்களை நீர் கனப்படுத்தப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.